கையிலேயே வரல. கர்த்தர் சொன்னது, கர்த்தர் சொன்னார், உனக்கு புள்ளைய தருவேன். ஆனா இந்த மனுஷன் எங்க போயிட்டாருன்னா 3வது ஸ்டெப்புக்கு போயிட்டாரு. எங்க போய் சொல்றாரு, ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும்? யாருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? சாதாரணமா நம்ம பட்ஜெட்ல வீடு கட்டுறோம். 5 லட்சம் ரூபாய் ஒரு வீடு கட்டும் போது எத்தனை பேர் சார் கார் பார்க்கிங் ஷெட்டை வச்சு கட்டுவீங்க? என்ன பண்ணுவோம்? இந்த 5 லட்சத்தில் உள்ள கர்த்தர் வீட்டை தரேன்றாரு. Our faith is always limited, and we don't see that itself proves that we are not willing to receive the astonishing, the pele in our life. நம்ம வாழ்க்கையில அந்த வண்டரை, அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நமக்குள்ளே ஒரு தடை இருக்குது. இந்த மனுஷனை பார்த்து நான் உயர்ந்து போனது பலமுறை பல தலைப்பிற்கு கீழே பிரசங்கித்தாலும் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் பேசும்பொழுது என் விசுவாசத்தை வியக்க வைத்து என் இன்னொரு மேல்படிக்கு கொண்டு போறது என்ன தெரியுமா? ஒரு பிள்ளைய கையில வரல, அந்தகாரம் இருக்கிறது, சிறையிருப்பு இருக்கிறது, நடக்குமா நடக்காதனே தெரியாது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற வச்சுங்களேன், தம்பி உனக்கு 10 மடங்கு ரைஸ் கிடைக்குது, எத்தனை பேர் ஏத்துப்பீங்க தெரியாது. உன் பிசினஸ் 2 கோடி ரூபாய் லாபம் வந்துரும், எப்படி நம்ம என்ன பைத்தியமாயா நீ? முதல்ல நீ சித்தப்படுறியா? சித்தப்பட்டா தான் அவரு சித்தம் உனக்குள்ள வரையா?